வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரியல் அனாலிசிஸில் கேட்ட கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன பார்க்கலாம். ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2 த வேல்யூ ஆஃப் சி ஆஃப் ரோல்ஸ் தியரம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனு க்ளோஸ் இன்டர்வல் -π/2, +π/2ல ரோல்ஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா சியோட வேல்யூ என்னது, இதான் கொஸ்டின். அதில் ரோல்ஸ் தியரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியில் எஃப்ங்கிறது கண்டினியூஸாக இருக்கணும். ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் எஃப்ங்கிறது டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிஏ இருந்துச்சு அப்படின்னா சிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். அது எப்போ அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் என்னது ரோல்ஸ் தியரம். இப்போ கிவன் ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2 கொடுத்துட்டாங்க. முதல்ல ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். தேர்ஃபோர் முதல்ல எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் அது -sin xன்னு வரும். தேர்ஃபோர் எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது sin c ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். தேர்ஃபோர் இது வந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். இது ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் இருக்குது. இங்கே எஃப்எஃப்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சியோட வெளியே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எழுதிக்கணும். தேர்ஃபோர் முதல்ல எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் எக்ஸுங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ்னு வரும். இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா -2x ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ங்கிறது என்னது ரோல்ஸ் தியரம். இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா -2c ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 வந்துடும். தேர்ஃபோர் இதுலேருந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை 2ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா, இது ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது x² - 4x + 4 ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,4க்கு சியோட வேல்யூ என்னது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.